சர்வ வல்லமை பொருந்திய தேவாதி தேவனுடைய உன்னத குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைப்பின் கீழே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அரை மணி நேரத்தில் சுமார் நூற்றுக்கணக்கான வசனங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று எண்ணலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே போதிக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நாங்கள் வைப்போமானால் அது அநேகருடைய கேள்விக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த வேத வசனங்களை திரையிலே காண்பிக்கும்போது பேசக்கூடிய இந்த சத்தியத்திற்கும் அந்த வசனங்களுக்கும் இசைந்து வருவதை நீங்கள் பார்க்கக்கூடும். ஆகவே கவனமாக இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு உலகத்தின் அதிபதி என்கிற ஒரு தலைப்பில் நான் உங்கள் மத்தியிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் 14 அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆக கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும் பொருட்டாக உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக அவர் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்குற அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகம் உபத்திரவத்துக்குள்ளாக நம்மை நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உலகத்தின் உபத்திரவத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆக உலகத்தின் அதிபதி யார்? அவன் எப்படி புறம்பாக தள்ளப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 24வது அதிகாரம் 1வது வசனம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆக அவர்தான் முதல் மனுஷனை உண்டாக்கினவர். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆக கர்த்தருடையதை எப்படி அவர் இழந்து போனார் என்று ஒருவேளை யோசிக்கலாம். ஆக இந்த பூமியை, அதில் இருக்கிற நிறைவையும், உலகத்திற்கிற அதனுடைய குடிகளையும், தமக்கு சொந்தமான இந்த மக்களை, இன்றைக்கு உலகத்திலே 900 கோடி மனுஷர்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் 1/3 பங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் உலகமானது கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ள முடியாதபடி பல கோணத்தில் பலவிதமான செய்திகளை நாம் பார்க்குறோம். அது நிமித்தமாய் இன்றைக்கு உலகம் குழம்பிக் கொண்டிருக்குது. இந்த செய்தியின் மூலமாக உலகத்தின் அதிபதி யார் என்று பார்க்கும்போது, அதிபதி உரிமையாளர் தேவனாய கர்த்தர் தான். ஏன்னா பூமி அதன் நிறைவும் அவருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக ஸ்தாபித்தேன் என்று சொல்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதான். ஆனால் பூமியையோ அவர் மனு புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். 115வது சங்கீதம் 16வது வசனம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆக தேவனாய் கர்த்தருடைய இந்த பூமியும் அதனுடையதான நிறைவுகளையும் அதில் வாசம் பண்ணக்கூடிய எல்லா குடிகளையும் கர்த்தர் மனுபுத்திரருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆக ஆதி மனிதனுக்கு அந்த ஆளுகையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம்
முதலாவது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆக முதல் மனிதன் ஆகிய ஆதாமுக்கும் அவர் சிருஷ்டித்த பிரதானமான தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட இந்த ஆதாமுக்கு இந்த பூமியை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு ஆளுகையை, அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தை ஆதாம் கையில் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8 அதிகாரம். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமாம், சகல ஜீவ சந்துக்களையும் மனுஷர்களையும் உலகத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் யோபு 9 அதிகாரம் 24 உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? ஆக பூமியை மனுபுத்திரர் கொடுத்தார். அதனுடைய கரத்தின் கிரிகளின் மேலெல்லாம் ஆளுகை மனிதனுக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமில்லாதபடி இந்த மனுஷன் பெற்றுக்கொண்ட இந்த ஆளுகையை வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கர் கையில் விடப்பட்டதாம். காரணம் என்னவென்றால் ஆதி மனிதன் பாவம் செய்து தேவனுடைய உடன்படிக்கை மீறினான் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆக ஆதாமை போல மீறுதல்களை நான் மடியிலே ஒளித்து வைத்தோனோ என்று யோபு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டோம். ஆதாம் என்னுடைய உடன்படிக்கை மீறினான் என்று ஓசியா 6 அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்த்தோம். அப்படியாக ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்ட போது அந்த ஆதாமின் மூலமாக இந்த உலகமானது துன்மார்க்கர் கையில் விடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த துன்மார்க்கர் கையிலே விடப்பட்டிருக்கிற இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிறது ஆதி மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம். ஆகவே இந்த உலகத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவர் ஆதாம். 930வது வருஷம் அவர் மரித்தாலும் கூட எல்லா மனுஷனுடைய இரத்தத்திலும் முந்தின மனுஷனுடைய சுபாவம் என்கிற நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆக அதனால தான் இயேசு கிறிஸ்து நம் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கையில் விடப்பட்ட இந்த பூமியானது மனுஷர்களானது ஆண்டு கொண்டிருக்கிற உலகத்தின் அதிபதி என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 8 அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஆக தேவனுடைய ராஜ்யமானது சகல ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து உவமைகளாக சொன்னார். இந்த உவமைகளின் கருத்தை அறிந்து கொள்வதற்கு சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் வெளிப்படையாக பேசாமல் உவமையாக நீ பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படி, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே உலக தோற்றம் முதல் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆமாம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்தார். அது ஆதாமுக்கும் தெரியாது, அதற்கீழே வந்திருக்கிற கொடிகளுக்கும் தெரியாது, இந்த பூமியினுடைய பிரபுகளுக்கும் அது தெரியாது. ஆனால் சீசர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று. ஆக உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்ட ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன்
பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக அவர் சொல்லி இருக்கிற ரகசியத்தை ஒரு உபமையாக அவர் சொன்னதை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 21 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். நாம் பார்க்குற அந்த பூமி தான் அந்த தோட்டம். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை வைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கிற அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்படி ஆண்டு கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த தோட்டம் இன்றைக்கு இந்த பூமி. ஆக இந்த பூமியும் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கிறது தேவன் சொன்ன காரியம். ஆக இந்த பூமியையோ மனு உத்தரவு கொடுத்து அதில் ஆண்டு கொள்ளும்படியாக வைத்தவர் 34-35 வசனங்களை கனிக்காலம் சமீபித்த பொழுது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஆக தோட்டத்துக்கு எஜமான் இந்த தோட்டத்தை ஒரு மனிதன் கையில் கொடுத்தாரு. அவர்தான் ஆதாம். அவர் கையில் கொடுக்கப்பட்ட இந்த தோட்டம், அதில் இருக்கிற கனிகள் என்று சொல்லும் போது இன்றைக்கு உலக சம்பந்தமான கனிகள் அல்ல. தேவன் உண்டாக்கின கனி என்னவென்றால், மனுஷனுக்குள்ளாக ஆவியை வைத்தவர் ஆத்துமா என்கிற விலையேற பெற்ற ஒரு கனியை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா அவருடையது. ஆக அந்த கனியை வாங்கி கொண்டு வரும்படி அநேக தீர்க்கதரிசிகளையும் ஊழியர்களையும் இந்த பூமிக்கு தேவனாய கர்த்தர் அனுப்பின போது அவர்களை பிடித்து இந்த மனிதர்கள் அடித்து கொலை செய்து போட்டு விடுகிறார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களில் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். ஆக வேறொரு அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தன்னுடைய பங்காகிய ஆவி ஆத்துமாவை தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படி அவர் தோட்டக்காரனாகிய மனுஷனிடத்தில் அவர் அனுப்பியிருந்த போது அநேகர் அவர் அடித்து கொலை செய்து விட்டார்கள். வேறு வேறு தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்த போது அவர்களை அடித்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் யாரை அவர் கொலை செய்யாமல் விட்டார்கள். ஆக அப்படிப்பட்டதான கொலை செய்த போது கடைசியாக தேவனாய கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணி என்னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. 38, 39, 40 வசனங்கள். தோட்டக்காரர் குமாரனை கண்டபொழுது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடுமையரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாய் கொடுப்பான் என்றார்கள். ஆமாம், இந்த பூமியை சீசனல் மடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிற போது ஒரே பேரான குமாரனை தன் செல்ல பிள்ளைய கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பின போது, இவன் சுதந்திரவாளி, இவன் உயிரோடு இருந்தால் நம்முடைய ஆளுகைகளும் நம்முடைய அந்தஸ்துகளும் பறிபோய்விடும் என்று அவர்கள் நினைத்து மனுஷன் அவரை பிடித்து அடித்து கொலை செய்து புறம்பாக தள்ளிவிட்டார். அப்படி இருக்கும்போது தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வார் என்று கேட்டபோது அன்றைக்கு சீசர்கள் சொல்கிறாங்க, அப்படியானால் அந்த தோட்டத்தில் உக்ரானக்காரனாய் இருந்தவனை புறம்பே தள்ளப்பட்டு ஏற்ற காலத்தில் யார் கனி கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே இந்த தோட்டத்தை ஒப்புவிப்பார் என்று சொல்லி சீசர்கள் புரிந்து கொண்டு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த தோட்டம் யாருடையது? யோவான் 15 வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆக இயேசு சொல்லுகிறார், அவர் செடியானால்
மெய்யான தோட்டக்காரர் பிதா. ஆக அந்த பிதா இப்படி அனுப்பப்பட்டவர்களெல்லாம் அடித்து கொலை செய்த இந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்க அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது வேறொருத்தர் கையில் கொடுக்கணும். அப்படியானால் இந்த தோட்டக்காரன் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அவர் கொடுக்கிற கனி என்னவென்றால் எசேக்கியேல் 18:4 இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமாம், கர்த்தர் சொல்லுகிறாரு எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. அப்படியானால் பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் சாகும். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறார் என்றால் எல்லா மக்களையும் பாவம் செய்ய வைத்து தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கி தேவ மகிமையற்றவர்களாக்கி கொண்டிருக்கிறார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லா மக்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக அவர்கள் போய்விடுகிறார்கள். ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. எல்லாரும் வழி விலகி கெட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் இந்த தோட்டத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் ஆத்துமா என்கிற தெய்வீக கனியை கனிக்கு உரியவராகிய சிருஷ்டிக கர்த்தருக்கு கொடுக்காதபடி அந்த ஆத்துமாவை பாவம் செய்ய வைத்து அந்த ஆத்துமாவை தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கி தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைத்து ஆத்துமாவையும் ஆவியையும் ஒருவராகிலும் தேவனிடத்தில் சேரக்கூடாது என்று ஒரு வைராக்கியமாக எல்லாவற்றையும் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதை பார்க்குறோம். ஆக இந்த ஆத்துமாவை எசேயா 57:16 நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியையும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆக எப்பொழுதும் நான் வழக்காட மாட்டேன், என்றென்றைக்கு நான் அவர்களோட போராடுவதில்லை. ஆக நான் உண்டாக்கின ஆத்துமாக்கள் சோர்ந்து போவார்கள். ஆக அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு காலத்தை ஒரு நேரத்தை அவர் நியமித்து வைத்திருந்தார். எரேமியா 38:16 அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு இரகசியமாய் ஆணையிட்டான். ஆக நமக்கு உண்டு பண்ணின ஆத்துமா, தேவன் நமக்காக உண்டு பண்ணின ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஆத்மா அழிந்து போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் பொக்கிஷம் விலையேறப்பட்டது. இன்றைக்கு உலகமானது தனது சரீரத்தை தெரியும், மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி உணர்வுகளை தெரியும், ஆனால் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை. ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆத்மா யார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவை உண்டாக்கினவர் தான். அது கெட்டு போனபடியினால வேறொரு புதிய ஆத்துமாவை அவர் கொடுத்து அவனை மீண்டும் மீட்டுக்கொள்ள இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. ஆக இந்த பூமியில அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் ஒரு ஆத்துமாவும் தேவனிடத்தில் சிருஷ்டிகரிடத்தில் போய் சேரக்கூடாதபடி எல்லா மக்களையும் பாவம் செய்ய வைத்து தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கி மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் பாதாளத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஆக ஒரே மனுஷன் பாவம் செய்ததுனால மரணமானது எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டது. 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக இப்படிப்பட்ட மனிதனுக்கு
மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று தேவன் விரும்பி இந்த மோசையின் மூலமாக அவர்கள் மீண்டும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அவர் நியாயம் என்கிற பிரமாணத்தை அவர்கள் கையிலே கொடுத்தார். இந்த நியாய பிரமாணமானது ஏற்கனவே உங்கள் மத்தியில் பேசினபடி அவருடைய கோவாக்கினையில் கொடுத்தபடினால நன்மைக்கு ஏதுவல்லாத ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களை நீதிகளை கொடுத்ததுனால இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையினாலே மனிதனுக்கு மீட்பு இல்லை. மீண்டும் மீண்டும் தேவனுடைய கோபத்துக்குள்ளே தான் மனிதன் போகுது. இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை பிரமாணங்களை உலகத்தின் அதிபதி தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு எல்லா மனுஷனையும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறுதலுக்கு உட்படுத்தி பாவத்துக்குள்ளாக்கி பாவத்தின் மூலமாக நியாயப்பிரமாண சாபத்துக்கும் மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறபடினால இந்த நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் நீதிமான்களாக கூடாதபடி இருந்தது. ஆக ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆக ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் இந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க மீட்டெடுக்க எந்த ஒரு வழியும் இல்லை. மரணம் என்று சொல்லும்போது சரீரத்துக்கு வரக்கூடிய மரணம் மாத்திரமில்லை, அதுக்கு முன்பதாக பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவன் பூமியிலே பாவத்தை செய்ய வைக்கும் போது மனுஷனுடைய ஆத்மா செத்து போகிறது, கெட்டு போகிறது. அதோடு மாத்திராது அவனுடைய ஆவி கரைப்பட்டு மீறுதலுக்கு உட்படுகிறது. அது நிமித்தமாய் அவனுடைய சரீரம் மரணத்துக்கு எதுவாய் போய் சரீரம் மண்ணுக்கு போகவும் அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகவும் செய்கிறது. ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டு வருகிறது. ஆக எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்துக்கு அதிகாரியாக, ஏனென்றால் ஆதியிலே தேவனாய கர்த்தர் கொடுத்த இந்த சட்டத்தை மீறி மரணத்துக்குள்ளாக போனதுனால மரணத்துக்கு அதிகாரியாக அவர் இருக்கிறார். அது மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ரோமர் 6:6-7 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆக பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரியவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆக எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆக பழைய மனுஷன் ஒவ்வொரு மனுஷனுடையதான சிந்தனையிலும் இந்த பழைய மனுஷ சுபாவங்கள் இருந்து அவனுடைய ஆத்மாவை கெடுத்து அவனுடையதான வாழ்க்கையை அழித்து நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:21-22 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆக ஆதாமுக்குள்ளாக எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். காரணம் என்னவென்றால் மனுஷனை உருவாக்கின தேவன் அவர் தோட்டக்காரன் கையில் குத்தகைக்காரன் கையில் பூமியில் ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்தாரே, அவருக்கேற்ற கனிகளாகிய ஆத்மாவை தேவனிடத்தில் சேர்க்காதபடிக்கு எல்லாவற்றையும் மரணத்துக்குள்ளே தனக்குள்ளாக கொண்டு போகிறபடினால அதை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். உலகத்தின் அதிபதி யார்? இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதியை வைத்து பாவத்துக்குள்ளாக்கி அதன் மூலமாய் மனுஷர்களை மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் பாதாளம் கொண்டு போகிறவன் தான் உலகத்தின் அதிபதி. ஆக யோவான் 16:11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆக இந்த உலகத்தின் அதிபதி விதமாய் எல்லாருக்கும் மரணத்தை வைத்து
எல்லா ஆத்துமாக்களையும் அவன் கெடுத்து பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு கொண்டு போகிறபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது இந்த உலகத்தின் அதிபதியை நியாயந்தீர்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அவர் நியாயந்தீர்க்கிறார் என்றால் யோவான் 19:7 யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். ஆக யூதர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி கிறிஸ்து சாக வேண்டும் என்கிறாங்க. ஆக நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவர் தேவனாய் கர்த்தர். ஆனால் கட்டளையிட்டவர் மனுஷர் கையில் அந்த நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்துட்டார். யார் இந்த மனுஷன்? முந்தின மனுஷனுக்குள்ளாக கீழாக இருக்கிற வேதவாறு பரிசேயருடைய கையில் இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை கொடுத்து அதன்படி நியாய தீர்ப்பு செய்யும்படியாக வைத்திருக்கிறார். யோவான் 18:29, 30, 31 ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். ஆக வேதபாரகர் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு முகாந்திரம் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதை முன்பதாக வைக்கிறார்கள்? பிலாத்துவின் இடத்துல எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படியானால் பிலாத்து சொல்கிறார், உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்க, நியாய தீர்ப்பு செய்து கொலை செய்யுங்க என்று சொல்லும்போது அந்த கொலை செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, ஆகவே நீதான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது யோவான் 18:38 அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆக பிலாத்து சொல்லுகிறாரு, இயேசுவை நியாயாசனத்தில் உட்கார்ந்து விசாரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி அவன் தீர்ப்பு செய்கிறான். ஆக இவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 3 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். முதலாவது குற்றச்சாட்டானது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கை கொள்ளாதது குற்றம். 2வது தேவாலயத்தை இடித்து போட்டு 3 நாளை கட்டுவேன் என்று சொல்வது 2வது குற்றம். 3வது தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால தேவதூசனம் சொன்னான் என்று 3 குற்றங்களை மாத்திரம் அவரிடத்தில் கண்டுபிடிக்கிறார். இந்த 3க்கும் நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ளே வருவோமானால் அவர் ஓய்வு நாளை கை கொண்டார். இவர்கள் சொல்கிறபடி அல்ல. எப்படி ஓய்வு நாளை கை கொண்டார் என்கிறதுக்கு பெரிய விளக்கம் இருக்கிறது. அது தேவாலயத்தை இடித்து போட்டு 3 நாளைக்குள்ளே கட்டுவோம் என்று சொன்னது அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மாம்ச சரீரம் நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஆராதனை முறைமைகள் கிறிஸ்துவின் சரீரத்தில் முடிவு பெற்று தேவன் எழுப்பியிருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமைகள் அவர் எழுப்பப்படும் போது உண்டாகிறது நிமித்தமாய் அவர் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். 3வதான காரியம், அவர் தேவ தூஷணம் சொன்னார் என்று. மெய்யாகவே அவர் வானத்திலிருந்து வந்த தேவனுடைய தற்சொருவமாய் இருக்கிற தேவகுமாரன். அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொன்னார். ஆக இவர்கள் அதை புரியாதபடி இந்த 3 குற்றச்சாட்டு வைக்கும்போது இந்த 3 குற்றச்சாட்டுகளும் நியாயப்பிரமாணத்தின்படி மரணத்துக்கு ஏதுவானதல்ல. இதைத்தான் பிலாத்து அவரிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தீர்ப்பு செய்கிறதை நாம் பார்க்குறோம். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மத்திய 7:1-2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆக இந்த வேதபாரகர் பரிசேயரும் இயேசுவை குற்றப்படுத்தி குற்றவாளியாக அங்கே தீர்க்கிறார்கள். அவர் என்ன சொல்லுங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் சொல்கிறார். இப்பொழுது இயேசுவை குற்றமற்றவரை, பிலாத்து எந்த குற்றத்தை காணவில்லை என்று தீர்ப்பு சொன்னவரை
இவர்கள் குற்றவாளியாக்கி சிலுவையில் அறையும்படி சொல்கிறதுனால நியாயப்பிரமாண சட்டத்தை இவர்கள் மீறி அவரை குற்றப்படுத்தினதுனால அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி இவர் குற்றமற்றவர்களை கொலை செய்வதனால இவர்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து ரோமர் 13 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றினார். ஆக நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம், நிறைவேறுதல் பரிசுத்தத்துக்கு ஏதுவானது. ஆகவே அவர்கள் செய்த தீர்ப்பானது உலகத்தின் அதிபதி நியாயப்பிரமாணத்தை கையில் பிடித்து கொண்டு வேதபாரகர் பரிசேயருக்குள்ளாக இருந்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகக்கூடாதபடிக்கு அந்த உவமையில் சொல்லப்பட்டபடி இவன் தேவனுடைய குமாரன், இவன் சுதந்திரவாளி, இவன் உயிரோடு இருந்தால் நமக்கு இருக்கிற ஆளுகை போகும் என்று உலகத்தின் அதிபதி வேதபாரகர் பரிசேயருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக இருந்து அவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தை காட்டி அவரை தீர்ப்பு செய்கிறார்கள். ஆகவே அந்த சட்டத்தை மீறினதுனால இந்த உலகத்தின் அதிபதி என்கிற நியாயப்பிரமாணத்தையும் அதுக்குரிய முந்தின மனுஷனையும் புறம்பே அவர் தள்ளி விடுகிறார். யோவான் 12 அதிகாரம் 31வது வசனம், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆக சீசர்கள் கேட்டுக்கொண்ட அந்த உவமையின்படி இந்த உலகத்தின் அதிபதி எந்த ஒரு ஆத்துமாவை தேவனிடத்தில் கொடுக்காதபடி மீறுதலுக்கு உட்பட்டதுனால ஆக உலகத்தில் நீதி நியாயங்களை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சட்டத்தை மீறி கொலை செய்ததுனால அந்த உலகத்தின் அதிபதியும் அவனுடைய சட்டங்களையும் இயேசு கிறிஸ்து புறம்பாக தள்ளிவிடுகிறார். லூக்கா 16 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது, அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்டப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். இங்கே வேதம் சொல்லுகிறபடி அடுத்த ஒரு உவமையை இந்த சத்தியத்துக்கு ஏதுவாக தேவன் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு புறம்பாக தள்ளப்பட்டு போகிறான். அவனுக்கு ஒரு ஆலோசனை வருது, என் உக்ரான் உத்தியோகத்தில் இந்த எஜமான் தேவனாய கர்த்தர் என்னை தள்ளி விட்டுட்டாரே, ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்யணும், ஜனங்கள்கிட்ட பிரஜைகளை இடத்துல எனக்கு பங்கு உண்டாக்க வேண்டும் என்று அவன் ஒரு ஆலோசனை செய்கிறான். ஆக 100 களம் கோதுமை வாங்கினால் 50 என்று எழுது, 100 களம் எண்ணெய் வாங்கினால் 80 என்று எழுது. இது எதை குறிக்கிறது? உலகத்துக்குள்ளே தன்னுடையதான நியாயப்பிரமாணத்தின் மீறுதலுக்கு உண்டாகும்படி 50% வசனங்களை வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளே புகுத்துவதும் ஆவியிலே அநேகரை நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்குள்ளே நடத்தி ஜனங்களை தேவனிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு குழப்பத்துக்குரிய ஒரு ஆளாக இந்த உலகத்தின் அதிபதி இந்த பூமியில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 6 அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் உடையவராய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஏனால் முந்தின மனுஷன் உலகத்தின் அதிபதி மீண்டும் பிரஜைகளிடத்தில் ஜனங்களிடத்தில் கலப்படம் செய்யும்படியாக 50% அவன் வசனங்களிலும் 50% அபிஷேகத்தில் நிரப்பி குழப்பத்தை உண்டாக்கி தேவனிடத்தில் சேரக்கூடாது எப்படி செய்கிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கிருபைக்கு உட்பட்டவர்களாக கிருவியின் ஆவியினாலே நிரப்பி தேவனிடத்தில் சேரும்படியாக சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆக சங்கீதம் 37 அதிகாரம் 29 வசனம், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கு வாசமாயிருப்பாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டார். ஆக இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், மத்திய 28 அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரிந்து உங்க கூட இருப்பேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்டான் அந்த முந்தின மனுஷனை ஆக உலகத்தின் அதிபதியை புறம்பே தள்ளி விட்டுட்டு அவன் இருக்கிறதான இந்த பூமியை கிறிஸ்து இயேசுக்கு கையில் கொடுத்து ஆக
வானத்தில் பூமியில் இருக்கிற சகல அதிகாரத்தையும் அவர் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர் அவர்தான். அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 உலகத்தை ஜெயித்தார். 2 பிலிப்பியர் 2 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து கையில், தன்னுடைய குமாரன் கையில் கொடுத்து, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவருங்கிற அதிகாரத்தை கொடுத்து, இவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால் முடங்கும்படியான நாமத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்றைக்கு சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள், அவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் யார் வர்றாங்களோ, நீங்கள் பாவம் சாபம் மரணம் அல்ல, இந்த உலகத்தில் வியாதி துன்பம் பாடுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தை கொடுக்க அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவை விசுவாசிப்போம். ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையும் நம்பிக்கையுமான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளையும் உடைய கல்வாரி கரங்களில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி ஆண்டவரே அநேகருக்கு பயனுள்ளதாய் மாற, ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள, அநேகர் சுகம் பெற, இந்த வேத வார்த்தையின் மூலமாய் அநேகர் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கொடுத்த உடைய மகனை ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் அநேகர் ஆண்டவரே கனப்படுத்த, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.